இக்கோயிலுக்கு செல்லும் வழி, இந்த வழியில் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. பின்னாடி வைகை ஆறு ஓடுது. இவங்க ஏன் திருவாசகம் முற்றுதல் வச்சுருக்காங்கன்னா, இவங்க மாதத்துக்கு ஒரு நாள் திருவாசகம் முற்றுதல் வச்சுருக்காங்க. இந்த வெள்ளாமை விளைச்சல் பார்த்தீங்கன்னா திருவாசகம் படிக்கிறதுனாலையோ இந்த பூமியில் பல்விருகமாய் தாவர சங்கமத்துள் எல்லா எம்பெருமானே அர்த்தத்துல எனக்கு தெரியல. ஆனா அப்படி வெல்லாம இந்த திருவாசகத்தை குரலை கேட்டு இந்த திருவாசகம் அந்த பாடலை கேட்டு நம்மகிட்டுமே சூப்பராக விளையுமாங்க, நல்லா விளைச்சல் வருவாங்க. அதில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு நபரால் கட்டப்பட்டது. கோபுரங்கள் இல்லை, பூராமே சிவலிங்கந்தேன். உள்ளே 64 நாயக்கமார் வச்சுருக்காங்க. மித்தது போக உள்ள குகைக்குள்ளே ஒரு சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு 1000 சிவலிங்கமாவது இருக்கும் குகைக்குள்ளே. நல்ல அமைப்பில் ஒரே ஒரு ஆள் கைப்பட இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இந்த கோயிலில் மாதம் ஒரு முறை முற்றுதல் நடக்குது, திருவாசகம் முற்றுதல் நடக்குது. இங்கே கிளி பறவை எல்லாமே நம்ம பாடுறதை கேட்டு ரசிக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்களும் கலந்துக்கங்க. நன்றி. ஐயா என்ன பண்ண நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்டார். ஆமாங்கன்னு சொன்னேன். இது என்ன பயிருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். சோளத்தட்டைன்னு சொல்லேன். சோளத்தட்டை இல்லைப்பா, இது மக்கா சோளம் நாற்று இப்போதான் விட்டுக்கிட்டு இருக்குது. மக்கா சோளத்தட்டைன்னு சொல்லணும். மேலே கரு வந்த பிறகுதான், நல்லா கருது வந்த பிறகு மக்கா சோளம் சொன்னார். நன்றி, வணக்கம்.